சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்க, எனக்கு சமையல்காரனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோட்டில் போகும்போது சமையல்காரன் குக்கர் தான் கூப்பிடுவாங்க, என்ன சமையல்காரன் தான் கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமாக பார்த்தாங்க. சமையல்காரன்றது ரொம்ப மட்டமாக நினச்சாங்க அவங்க. இப்போ இவங்களே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா படிக்கும்போது சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ இந்த படிப்பு படிக்கிற, உனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹேப்பன் அம்மாவுடைய ஓன் பிரதர் டாக்டர் கல்யாணம் பண்ணணும். என் பிரதர்ல சொல்கிறான், போயும் வந்து சமையல்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் ஒய்ஃபு சொல்கிறாங்க, எனக்கு சமையல்காரனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எங்கள் ஆண்டிக்கும் எங்கள் அங்கிளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேர் பேசினாங்க. மை பிரதர்லாம் அண்ட் மை ஒய்ஃப் வாஸ் அகெயின்ஸ்ட் பிகாஸ் ஐ எம் இன் தி கிச்சன் சைட். சமையல்காரன் ரோட்டில் போகும்போது சமையல்காரன் குக்கர் தான் கூப்பிடுவாங்க, என்ன சமையல்காரன் தான் கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு கேவலமாக பார்த்தாங்க. சமையல்காரன்றது ரொம்ப மட்டமாக நினச்சாங்க அவங்க. இப்போ இவங்களே வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ பேசிஃபை பண்ணி தென் ஷி அக்ரி டு மேரி மீ. மேரேஜ் பண்ணிட்டேன். மார்னிங் 7 o'clock போனால் மறுநாள் காலை 2 o'clock தான் வருவேன் டியூட்டி. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் அந்த டைமில். அப்போது ஒரு நாள் ஷி டிசைடட் ஆஸ்க் மீ, யூ டிசைட் மீ ஆர் ஹோட்டல். ஸோ நான் கிளம்பணும், திருச்சியில் இருந்தப்போ நான் கிளம்பணும், நீ கிளம்புறேன், நீ வந்து பொறுமையாக வேலை தேடிட்டு வா அப்படின்னாங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்தா யோசனை பண்ணேன். அவங்கள மெட்ராஸ் அனுப்பிட்டேன். ஆக்சுவலாக வென் டு சென்னை அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணேன். அவன் சொல்கிறது கரெக்டு. நம்ம வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 7 2 மணி வரணும் டியூட்டிலேயே இருக்கும். அண்டு நிறைய வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். சுத்தமாக வந்து வீட்டிலே இல்லை. அப்போ தான் வந்து ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் தி காலேஜ் ஜாப். பிரின்ஸிபல் போயாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் பிரின்ஸிபலாக வேலை இருந்துச்சு. இன் பிட்வீனில் வந்து எல்லாருமே என்னை குக்கு தான் கூப்பிட்டாங்க, குக்கர் தான் கூப்பிட்டாங்க, சமையல்காரன் தான் கூப்பிட்டாங்க. எப்படியாவது வந்து பப்ளிக்கை வந்து நம்ம ஷெஃப்னு சொல்லணும். அது என்னோடய மெயின் க்ரைட்டீரியா. அதாவது மனசு ரொம்ப வலிச்சிச்சு. இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்து நம்ம குக்குன்னு கூப்பிட்றாங்க, சமையல்காரன் கூப்பிட்றாங்களே, நம்ம வந்து வெள்ளைக்கோட்டு போட்டவே சமையல்காரன் தான் சொல்கிறாங்களே. அப்போது நான் எழுதி போட்டேன், இந்த மாதிரி ஐ வாண்ட் டு டூ குக்கிங் மராத்தன் பண்ணலாமான்னு. பண்ணலாம் அப்படின்னாங்க. தென் இதுக்கு வந்து 500 ரெசிபி நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. 500 ரெசிபி நானே ஒர்க் அவுட் பண்ணி லண்டனுக்கு அனுப்பினேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேட் கொடுத்தாங்க. இதுதான் கின்னஸ் ரெக்கார்டுக்கு 22nd December 2010 அட் அபவுட் 9 o'clock நீங்கள் ஸ்டார்ட் குக்கிங் அப்படின்னாங்க. அதுக்குள்ளே அவங்களாம் வந்தாங்க. அப்படியே ஆரம்பிக்க எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தே மேட் வித்தவுட் மை நாலேஜ் தே மேட் ஆம்புலன்ஸ், டாக்டர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு 3 பேர். அதுக்கு என்னத்துக்கு எதுன்னு நான் கேட்கவே இல்லை. மை மைண்ட் வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் ஐ வாண்ட் டு கெட் a ரெக்கார்ட். மை டாட்டர் வாஸ் பிரசன்ட் வித் மீ. ஷீ இஸ் கம் ஃப்ரம் லண்டன். அந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவ கூடயே டாக்டர் கூடயே இருந்தாங்க. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், அதாவது முடிச்சு தான் யோசனை பண்ணேன், எதுக்கு டாக்டர் காலில் இப்படி போயிடுச்சு, கால் நடக்க முடியாமல் போய் இந்த மாதிரி சோஃபா தான் அப்படியே இப்படி தான் படுத்துருந்தேன். கால் ஒன்றா சேர்றதுக்கு 4 நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம். ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு இந்த ஃபிசியோதெரப்பி வர சொன்னது, ஆம்புலன்ஸ் வரது, ஏதாவது இன்சிடென்ட் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே பயம். உடம்பு சைஸு நிற்கணும், நின்று இவ்வளோ தூரம் பண்ணணும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும். அதனாலே வந்து அவங்க ரொம்ப ப்ரிகாஷனாக இருந்தாங்க. 24 hours 30 minutes 12 seconds ஸ்டாப் இட். எவ்வளோ டிஷ் ஆச்சுன்னு பார்த்தாங்க. அப்போ 617 டிஷ்ஷு. அப்போ டைமிங் பார்க்கும்போது 2 நிமிஷத்துக்கு ஒரு டிஷ் கொடுத்துருக்கோம். அது அவங்க சொன்னாங்க, திஸ் நான் ரெக்கார்ட் ஆல்ரெடி யூ ஃபினிஷ்ட், திஸ் எக்ஸ்ட்ரா யூ டன், யூ வாண்ட் கண்டினியூ யூ கேன் கண்டினியூ, அது யூ வாண்ட் ஸ்டாப் இட். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு நான் அந்த ஹாலுக்கு வரணும். என்னால் வர முடியல. திருப்பி வந்து கண்ணு சுற்றுது எல்லாம். எங்கள் ஒய்ஃபெல்லாம் வந்து கமான் நல்லா நல்லா குளிச்சுட்டு வா வரணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. நீ தைரியமாக வா அப்படின்னு. அந்த இதில் டேபிள் மேலே உட்கார்றது தூங்குறேன், டேபிளில் உட்கார டயர்டாகுது. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டு கொடுத்தாங்க எனக்கு. இட் இஸ் ஃப்ளாஷ்ட் அவுட் ஆல் த பேப்பர்ஸ், ஆல் த டிவி. 24 hours டிவி போயிட்டு இருந்தது. எல்லா டிவியுமே 24 hours போச்சு. பப்ளிக் ஃபுல்லாக பார்த்தாங்க. நான் என்ன நினச்சினோ, நான் அந்த கோல்ஸ் மக்கள் வந்து நான் ஷெஃப்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ரெக்கார்ட்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே ஷெஃப்னு கூட ஆரம்பித்தாங்க. ஷெஃப் தாமு போகிறாரு, ஷெஃப் தாமு. அப்போ தான் எனக்கு நிலவே தண்ணி வந்துச்சு எனக்கு. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். அந்த வார்த்தை வரத்துக்கு கிட்டத்தட்ட 25 years ஆச்சு. அதாவது மக்கள் வாயில் 25 ஷெஃப்னு கூப்பிட்றதுக்கு 25 years ஆச்சு.